எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, உங்க ஊர்ல எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, உங்க தெருக்கள்ல இருக்காங்க, உங்க கூட காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா அத்தனை பேருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு காலையிலே கேட்டுக்கொண்டு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் இனிமே எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய போறீங்க. இன்னைக்கு நாம தானியேலை குறித்து ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான் நாம இந்த நாள்ல பார்க்க போறோம். அந்த ஒரு அதிகாரத்துல என்னென்ன காரியங்கள் வருது அப்படின்றத நாம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். சரி, இந்த தானியேல் புஸ்தகத்துல விசேஷமாய் தானியேலை குறித்து வருகிற காரியங்கள் தான் இதுல இருக்கிறது. இந்த நாளில உங்களுக்கு பிரயோஜனப்படும்படியாய் சில காரியங்களை உங்களுக்கு ஆவியானவர் என்று கற்றுக் கொடுப்பாராக. ஆமென். சரி, இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் சில வித்தியாசமான காரியங்களை நாம் இன்னைக்கு பார்க்க முடியும். இதுல நேபுகாத் நேச்சார் என்ன செய்யறான், இஸ்ரேல்ல இருக்கிற நிறைய பொருட்களை கொண்டு போறான். அதே நேரத்துல இந்த 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள். 3ஆம் வசனத்தை பாருங்க. எப்படிப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர்களை இந்த நேபுகாத் நேச்சார் தன்னுடைய தேசத்துக்கு கொண்டுட்டு போனான்? 1, ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். இப்போ நம்ம வாசித்தபடி பிரிச்சு வாசித்தோம் இல்லையா, அது எத்தனைன்னு சொல்ல முடியுமா? 8. ராமன் சொல்லுங்க. முதல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, இஸ்ரேல்ல இருந்து கொண்டுட்டு வர இந்த நிறைய பேரை கூட்டமா கொண்டுட்டு வந்தாங்கன்னு இங்கே போடல, சில வாலிபரை கொண்டு வந்தார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இப்போ இங்க ஏதோ ஒரு நோக்கத்துல இவர்களுடைய அறிவை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இப்படிப்பட்ட வாலிபரை, அழகா வருதுல, வாலிபரை கொண்டுட்டு போனான். வாலிபர்னோடனே உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமா, நம்மள மாதிரி ஆட்களை தான் என்ன செய்திருக்கிறாரு இந்த நேபுகாத் நேச்சார், கொண்டுட்டு போயிருக்கிறான்னு நினைக்கிறோம். ஆனா இந்த 8 காரியங்களும் நம்ம இடத்துல இருக்குதா? 8 காரியங்கள் இப்ப பார்த்தோம்ல. எடுத்தோடனே காரியம் என்ன சொன்ன? ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள். இப்படி பார்த்தோம்னா ஒரு 8 குறிப்புகள், 8 வார்த்தையின் அடிப்படையில, 8 கேரக்டர் அடிப்படையில அவர்களை தெரிந்து கொள்றாங்க. சில வாலிபரை கொண்டுட்டு போயிட்டாங்க. சரி, அவங்க கொண்டுட்டு போன பிறகு அவங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இவர்களை 3 வருஷம் சில ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. அங்க என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் இவங்க கீழ்ப்படியணும் அப்படின்னும் பொழுது, அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும்
ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். 5வது வசனம் ஒருத்தவங்க வாசிங்க. ராஜா தன் உண்ணும் போஜனத்திலேயும் தன் குடிக்கும் திராட்சை ரசத்திலும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ இதுல நாம பார்த்தோம்னா இந்த 2 வசனத்துல என்ன காரியங்கள் சொல்றாங்க அப்படின்னா, இங்கேருந்து கொண்டுட்டு போன வாலிபர்களுக்கு கல்தேயரினுடைய எழுத்தையும் கல்தேயரின் பாஷையையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா அவர்கள் என்ன மொழி பேசுவாங்க? எபிரேய பாஷை தான் அவர்கள் பேசுவாங்க. ஆனா அந்த தேசத்துல அவனுடைய நேபுகாத் நேச்சாருடைய அவனுடைய சொந்த தேசத்துல என்ன மொழி பேசுறாங்க? கல்தேயர். அப்போ அந்த கல்தேயர் பாஷையையும் கல்தேயர் மொழியையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எவர்களுக்கு? அந்த விசேஷமான வாலிபர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அடுத்தது 5 வசனத்துல இந்த விசேஷமான வாலிபர்கள் இன்னொரு காரியம் செய்யணும். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். ராஜா தினம் உண்ணுகிற சாப்பிடுற அந்த சாப்பாட்டுல ஒரு பங்கு யாருக்கு போகும்? இந்த விசேஷமான வாலிபர்களுக்கு போகும். ராஜ உணவை இவர்களுக்கு கொடுப்பாங்க. எக்ஸாக்டா ராஜா என்ன சாப்பிட்றாரோ அந்த உணவு யாருக்கு? அதுல ஒரு பங்கு யாருக்கு உண்டு? இந்த வாலிபர்களுக்கு கொடுக்கறாங்க. நல்ல ஆசீர்வாதமா வளர்க்குறாங்க அவங்க. அங்க எத்தனை வருஷம்? 3 வருஷத்திற்கு பிறகு இவர்கள் கொண்டு வந்து யார் முன்னாடி நிக்க வைப்பாங்க? ராஜா. இதை பார்க்கும்போது எது ஞாபகம் வருது உங்களுக்கு? ஏதாச்சும் ஞாபகம் வருதா இதை கேட்கும்போது? எஸ்தரை கூட இப்படிதான் என்ன செய்தாங்க, இதே மாதிரி 3 வருஷம். அதனாலதான் இது படிக்கிற எல்லா பாடத்திட்டங்களும் எத்தனை வருஷம்? யூஜி டிகிரி 3 இயர்ஸ் இதை வச்சுதான் கொண்டு வந்தாங்க. எஸ்தரத்திலே வந்துடும். சரி, அப்போ இவர்களை அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? இந்த ராஜ போஜனத்தை கொடுத்தாங்கன்னும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? பா, சமத்தியா இருந்திருக்கும்ல. ராஜா சாப்பிட்றான் சாப்பிடலன்றதெல்லாம் மேட்ரு இல்லை. அவ்வளவு தரமான ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு இருக்கும். ஆனா அதுல இன்னும் ஒரு காரியம் ஒளிந்து இருக்கிறது. என்ன அப்படின்னா, ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த உணவை எங்க வைப்பாங்கன்னா அவர்களுடைய தெய்வத்துக்கு முன்பாக வைத்து தெய்வத்துக்கு முன்பாக வைத்து படைத்த உணவை தான் ராஜாவுக்கு கொண்டுட்டு வருவாங்க. கொண்டுட்டு வரும்போது அதுலதான் ஒரு பங்கு விசேஷமான வாலிபர்களுக்கு வருது. இந்த வாலிபர்கள்ல இங்கே நமக்கு எத்தனை பேரை சொல்லியிருக்கிறாங்க? 4 பேரை சொல்லியிருக்கிறாங்க. தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா. அதுல 4 பேருடைய பேரையும் இவங்க ஊர் பாஷையில என்ன செய்து விடுறானுங்க? மாத்தியும் விடுறானுங்க. சரி, இவ்வளோ காரியம் போக இப்போ 3 வருஷமும் இவங்க ராஜபோக உணவை சாப்பிடணும். நீங்க என்ன செய்வீங்க? இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. நீங்க என்ன செய்வீங்க? ஐயோ, அந்த ஒரு வாலிப பிள்ளையில நான் ஒரு ஆளா இருந்திருக்க கூடாதா? அந்த கோஷ்டியில நமக்கு சோறு கிடைக்கும் போது அதை விட என்ன இருக்கு நமக்கு? அது ராஜ உணவு. அப்படிதான் நாம யோசிப்போம்ல. ஆனா வயிற்றுக்கு நான் கூட யோசித்து சாப்பிடணும் அப்படின்றத இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ளுவோம். சரி, தானியேல் என்ன செய்யறான்? அதுல 8ஆம் வசனம் ஒருத்தவங்க வாசிக்கலாமா? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். எல்லாம் சேர்ந்து ஒரு ஆமேன் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. இதுல ஒரு விசேஷமான காரியத்தை கற்றுக்கொள்ளலாம் பாருங்க. இதுல இஸ்ரேல் வாலிபர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க தேவன் கர்த்தர். எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு காலையிலே கேட்டுக்கொண்டு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் இனிமே எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய போறீங்க. அல்லேலூயா. சரி, அவங்க எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு கீழ்ப்படின்றது அவங்க ரத்தத்திலே ஊர்னது. புரியுதா? சாப்பாடு கூட தேவனுக்கு பிரியமில்லாத சாப்பிடவே மாட்டாங்க. அவர்கள் என்ன செய்யல, இந்த ராஜ போஜனத்தை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை. ராஜ உணவு தான், ஆனா விருப்பம் இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தரை அதிலும் மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க.
இன்னொன்று, அவர்கள் கூட பாஸ்டர் கூட இல்லை, ஆசாரியர்கள் இல்லை, யாருமே இல்லை, பெற்றோர்கள் இல்லை, உறவுகள் இல்லை. என்ன செய்யலாம்? அவங்க நல்லா தின்னலாம். ஆனால் யார் இருக்கிறாங்க நம்ம கூட, என் கூட யார் இல்லைன்றது முக்கியம் இல்லை. என் தேவன் என்னோடு கூடவே இருப்பார்ன்ற ஒரு சத்தியத்துக்கு கீழ்பட்ட வாலிப பிள்ளைகள், இஸ்ரவேல் பிள்ளைகள். ஒரு ஆமென், ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சரி, ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி போயிட்டு நான் திரும்ப வரேன். 3வது வசனம் சொல்லுது இல்லையா, 8 பாயிண்ட் வாசிச்சோம். இவர்களெல்லாம் யார் அப்படின்னா இஸ்ரேல் வாலிப பிள்ளைகள்ல பொறுக்கி எடுத்தாங்க இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த சிதம்பரம் பட்டணத்துல புதிய ஏற்பாடு சபையிலே வாலிப பிள்ளைகளாக இருக்கிறது ஒரு விசேஷமான காரியம். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருந்தும் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து உள்ள கொண்டுட்டு வராரு. ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனமா ஷார்ப் மைண்ட்ல கேட்கணும். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, உங்க ஊர்ல எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, உங்க தெருக்கள்ல இருக்காங்க, உங்க கூட காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா அத்தனை பேருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ இந்த 3வது வசனத்துல வர 8 பாயிண்ட்டுக்கும் சொந்தக்கார பிள்ளைகள் நீங்க தான். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி, ஹல்லேலூயா. பாயிண்ட்ல ராஜகுலத்தாரிலும்னு வருது. என்ன ராஜகுலத்தார்னா தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் ராஜாக்களுடைய பிள்ளைகளா இருந்தாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்று இயேசு ராஜாவினுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் ராஜகுலத்தை சேர்ந்த பிள்ளைகள். நல்லா சத்தமா. அது போல அடுத்தது பாருங்க, யாதொரு மாசும் இல்லாத பிள்ளைகள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா இந்த 8 பாயிண்ட்டையும் எழுதி, ஆண்டவரே இந்த 8 பாயிண்ட்லையும் வர்றபடி என்ன நீங்க வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். யாதொரு மாசும் இல்லாத பிள்ளைகள் நீங்க தான். யாதொரு மாசுமே இல்லாத பிள்ளைகளா இருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 3வது, சரி, அது அடுத்த பாயிண்ட் சொல்லுது அழகானவர்கள்னு சொல்லுது. ஆமே, நீங்க நினைக்கலாம், சிஸ்டர் எங்களை விட பியூட்டியானவங்க நிறைய பேர் ஊர்ல தெரிஞ்சிட்டு இருக்காங்க, செம்ம கலரு, செம்ம அழகு, எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்காங்க சிஸ்டர்னா, அவர்களிடத்திலே தேவன் இல்லை, அவர்களிடத்திலே கர்த்தர் இல்லை. ஆனால் உங்களோடு தேவனாகிய கர்த்தர் இருக்கிறதுனால அந்த அழகே நீங்க தான். ஒரு ஆமென் சொல்லுவோம், அல்லேலூயா. அப்போ உன்னை கண்ணாடியில பார்க்கும்போது அசிங்கமா இருக்கிறன்னே நினைச்சுக்கிட்டு பார்க்க கூடாது, கருப்பா இருக்கிறோன்னே நினைச்சுக்கிட்டு பார்க்க கூடாது, நல்லாவே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டே பார்க்க கூடாது, இந்த முடி ஏன் இப்படி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே பார்க்க கூடாது, என் வாய் மட்டும் ஏன் இப்படி இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டே பார்க்க கூடாது, என் மூக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் கூரா வந்திருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டே பார்க்க கூடாது. நீங்கள் தான் அழகானவர்கள் என்று வேதத்திலே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சகல ஞானத்திலும் தேறினவர்கள். யார் அது? எந்த ஞானம்? தேவ ஞானத்திலே தேறினவர்களை தெரிந்தெடுத்தார்கள். அந்த தேவ ஞானத்தை உடைய பிள்ளைகள் வேற யாரும் இல்லை, அது நீங்க தான். ஒரு ஹல்லேலூயா. உங்களை நல்ல ஆவியிலே ஆவியானவர் உயர்த்திக்கிட்டே இருக்காரு. கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, சகல ஞானத்திலும் தேறின பிள்ளைகள் யாருன்னா நீங்க தான். ஆமே, தேவன் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னா தேவ ஞானம் உங்களை வழி நடத்தும், தேவ ஞானம் உங்களோடு கூட இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. கல்வியில் நிபுணர். கொஞ்ச நாள்லே நீங்க எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? எஜுகேஷன்ல ஒரு பெரிய ஆஃபீஸர்லாம் வர போறீங்க. ஒன்லி 2 years, ஒன்லி ஒன் செமஸ்டர் தான். 1 year 2 yearல உன் வாழ்க்கையின் சரித்திரம் மாற்றப்பட போகிறது. நீ உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட போகிறாய். உங்களை மாதிரி இருந்து படித்து ஒரு டீச்சர் லைனுக்கு வந்து அதில் எக்ஸாம் எழுதி அதில் தான் டிஇஓ ஏஇஓ எல்லாம் வருவாங்க, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் வருவாங்க. நீ எழுதுகிற அந்த எக்ஸாமில் ப்ரொமோஷன் ஆகி தான் ஒரு ஸ்கூலில் ஹெச்எம் ஆகி, டீச்சர் ஆகி, ஹையர் செகண்டரியில் அப்புறம் நீ ஆகி அடுத்தது கிரேடு மாறி அவங்க தான் என்ன செய்வாங்க? டிஓவாக வருவாங்க. ஒரு ஹல்லேலூயா. அந்த டிஓலாம் வேற யாரும் இல்லை, அது எல்லாமே நீங்கள் தான். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வியில் நிபுணராக இருக்கிற பிள்ளைகள் யார் தான்? நீங்க தான். ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்கள். ஆமே, ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபத்தை நீங்க என்ன செய்றீங்க? அட்டன் பண்றீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். இப்போ தானியேல் இப்படிப்பட்ட கேரக்டர் உடையவனா இருக்கிறான். எல்லா காரியத்திலையும் அந்த இஸ்ரேல் வாலிபர் பிள்ளைகள் என்னதான் செய்வாங்க? கர்த்தரை உயர்த்துவாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. சாப்பாட்டு காரியத்திலும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறேன். சூழ்நிலையில அவன் சாப்பிட மாட்டேன்னு மறுக்கிறான்.
8ஆம் வசனத்துல ஒரு தீர்மானம் பண்றான். அந்த தீர்மானம்ன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோ. அந்த தீர்மானம் தான் உன்னுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை மாற்றப் போகிறது. ஆமென். தானியேலும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அது என்ன தீர்மானம் அப்படின்னா, இந்த ராஜபோஜனத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சாப்பிடவே மாட்டோம். ராஜபோஜனத்தை சாப்பிட மாட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அவங்க அந்த தீர்மானம் எடுக்கும்போது அந்த தீர்மானத்தினுடைய விளைவு எப்படி இருக்கும்? நேபுகாத் நேச்சார்ன்றவன் கொடுமையான அரசன், சரியா? அங்க போய் நம்ம வாழெல்லாம் ஆட்ட முடியாது. இன்னொன்னு, இவர்களெல்லாம் கடத்திட்டு போன மாதிரி கடத்திட்டு போயிருக்காங்க. இப்போ அங்க போய் எப்படி அவன் வந்து தன்னுடைய விருப்பத்தின்படியெல்லாம் அவங்க வாழ முடியாது. 10வது வசனம் வாசிக்கலாம். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரே என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ இவங்க விருப்பத்துக்கு என்ன செய்ய முடியாது, அவர்கள் விருப்பத்துக்கு இருக்க முடியாது, அவங்க ஆசையை சொல்ல முடியாது. அவன் என்ன சொல்லணும், அதுக்கு கீழ்ப்படிந்து ஆகணும், இதான் கட்டளை, சரியா? ஆனா இங்க தானியேல் சொல்றான், அவங்க எல்லா நண்பர்களுக்காகவும், இவனோடு கூட இருந்த நண்பர்களுக்காகவும் சேர்த்து போய் முதல்ல போய் நின்று பேசுற ஆள் யாரு? சத்தமா சொல்லு. தானியேல்லாம் சொல்றதுக்கு வந்து வாய் பேச தெரியுதுன்னு சந்தோஷப்படணும். தேவனோடு பேசினவன், தேவ தரிசனங்களை கண்டவன், விசேஷமாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன், ஒரு வாலிபன். அல்லேலூயா. பேர் இன்னொரு தடவை சொல்லுமா? நல்லா இன்னொரு தடவை. அல்லேலூயா. சரி, இந்த தானியேல் வந்து இவங்க நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் இருதயத்தில் என்ன செய்கிறான்? இந்த வார்த்தை யார் சொல்லுங்கன்னு பார்ப்போம். தீர்மானம். சத்தமாக சொல்லுங்க. இன்னொரு முறை. ஆமாம். கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம் உன்னை செய்ய தூண்டும் பொழுது உன் இருதயத்தில் நீ தான் தீர்மானம் பண்ணணும். புரியுதா? யாரும் இல்லைன்ட்டு உடனே இவங்க என்ன செய்யும், ராஜபோஜனமா 4 பேரா இவனுவ தான் நிற்கும். ஆளாக தானியேல் நின்றுக்கிட்டு, எனக்கு பின்னாடி நீங்கள் நில்லுங்கடா, ராஜ உணவு வருது, அதை முதல்ல நம்ம திம்போம் அப்படின்னு அவன் இல்லை. எவ்வளவு டேஸ்டி, எவ்வளவு ஹெல்த்தி எதுவாக இருந்தாலும் என் தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நாங்கள் செய்ய மாட்டோன்னு தானியேல் தான் தீர்மானம் பண்ணுறான். ஆண்டவரே, என்னை கொண்டு வந்து அந்நிய தேசத்தில் விட்டுட்டாங்க, ராஜபோஜனத்தை தான் எங்களுக்கு கொடுக்குறானுவோ, நான் தின்னுவேன், இதை மட்டும் நீங்கள் மன்னிச்சு, இது ஒருவேளை இது போய் உள்ளே போய் செரிக்காமல் இல்லாதபடி செரிச்சு இப்படியாவது என்னை காப்பாற்றிருங்க ஆண்டவரே, கொடுக்கறது தானே ஐயா தின்ன முடியும், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்லாம் ஜெபிக்கலை. பட்டினி கிடந்தாலும் கிடப்போம், ஆனால் என்ன செய்ய மாட்டாத, சாப்பிட மாட்டேன்றான். அப்போது உங்க நல்வாழ்க்கை, நீ நல்லா இருக்கணும், நீ கர்த்தருக்கு உகந்த பிள்ளையா, தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளையா நீ இருக்கணும்னா தீர்மானம் யார் எடுக்கணும்? நான் எடுக்கக்கூடாது. யார் எடுக்கணும்? சத்தமா நீங்க தான் தீர்மானம் எடுக்கணும். இப்போ இவன் சொல்லிட்டான், நாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு தீர்மானன்றது இது எந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமான காரியம்னு பாருங்க. 10ஆம் வசனத்துல இவர்களை பார்த்து கொள்ளுகிற அந்த பிரதானி சொல்றான், பா நான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குற சாப்பாடை தான் உனக்கு கொடுக்க முடியும். ஒருவேளை நான் உனக்கு கொடுக்கல அப்படின்னா மற்றவர்களை காட்டிலும் உங்க முகம் எப்படி ஆயிடும்? ரொம்ப வாடி போயிடும். ராஜா இது எல்லாத்துலேயும் ராஜா எப்படி கவனிக்கிறான் பாரு. அவங்க முகம் வாடிடுச்சுன்னா இவங்களுக்கு யாரை ஹெட்டா நியமிச்சுட்டு இருக்கிறானோ ராஜா, அவன் தலையை வெட்டிடுவான். என்ன செஞ்சிடுவான்? ராஜா தலையை வெட்டிடுவான். இவன் சாப்பிடலைனாலே அவன் தலையை வெட்டிடுவான். இப்போ நம்மக்கிட்ட வரும், ஏசப்பா நான் இந்த உணவை சாப்பிடலைன்னா பாவம் ஒருத்தன் உயிர் போகுது ஆண்டவரே, அவன் உயிரை காப்பாற்றி அவனை எப்படியாவது ரட்சிங்க ஆண்டவரே, அவன் ரட்சிக்கப்படுறதுக்காக இதை நான் சாப்பிட்றேன் அப்படிலாம் சொல்லலை. ஒரு முடிவு எடுக்கிறான், தீர்மானம் பண்ணுறான். அவன் தீர்மானத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறான். நிற்கும் பொழுது ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. ஆமே, உங்கள் வீட்டு சூழ்நிலை இல்லை உன்னோடைய சூழ்நிலை, நீ படிக்கிற இடத்துல, உன்னோடு பழகுகிற இடத்துல கர்த்தருக்கு இது விரோதமான காரியம், உன் எதிர்காலத்தை இது பாதிக்குதுன்னு ஒன்று நீ உணர்வடையணும், இல்லை பெரியவங்கள் சொல்கிறத கேட்டுடணும். அப்படி கேட்கும்போது நீ ஒரு தீர்மானம் பண்ணுற இல்லையா, அந்த தீர்மானம் எதிராளியாக இருக்கிறவங்களுக்கு, மற்றவர்களுக்கு விரோதமாக வந்தாலோ இல்லை என்னுடைய எதிர்காலத்துக்கு இது விரோதமாக இருக்கும்னு நீ நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ எடுக்கிற தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்போ தானியேல் எடுத்த தீர்மானத்தை 9வது வசனத்துல தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளுடைய தலைவனிடத்துல, அந்த பிரதானி தானே இவங்களை எல்லாரும் கவனிச்சு சாப்பாடுலாம் கொடுக்கணும். தானியேல் போய் பேசும்போது அந்த பிரதானியை ஒத்துக்கொள்ள வைக்கிறார் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கூட நான் இருக்க போறதில்ல, உங்க கூட தேவன் இருக்கிறார்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா கர்த்தருக்கு மகிமையாய் உன்னால வாழ முடியும். சரி, அவன் எடுத்த தீர்மானத்தை யார் நிறைவேற்றுறா? தேவன் நிறைவேற்றுகிறார். தேவன் சொல்லுங்க, தேவன் நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு உன் குடும்பத்துல கர்த்தருக்காக தான் நான் வாழ்வேன் நீ எடுக்கிற தீர்மானத்தை முடிவு பரியந்தம் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நடத்துவார். ஆமென். தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறார், நல்லது. உங்களை எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்து இருக்கிறார், அது ரொம்ப நல்லது. விசேஷமாய் 2 பிள்ளைகளை ஞானஸ்நானம் எடுக்க வைத்திருக்கிறார், அது மிக மிக நல்லது. அதுக்கப்புறம் தானியேல் என்ன சாப்பாடு கேட்குறான்? 12வது வசனம். 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இங்க இவன் என்ன கேட்குறான்? தானியேல் ஒரு வேண்டுகோள் வைக்கிறான், எங்களுக்கு என்ன செய்யுங்க? சாம்பார் கொடுங்க. எத்தனை பேர் சாம்பார் பிடிக்கும்? சரி, ஓகே. இங்க எங்களுக்கு பருப்பு முதலான மரக்கறிகளை கொடுங்க, அதெல்லாம் வெஜ்ஜு கொடுங்க, வெஜிடபிள்ஸ் கொடுங்க, பருப்புகளை கொடுங்கன்னு சொல்றான். ஒரு வழியா பிரதானி என்ன செய்யறான்? ஒத்துக்கிறான். இன்னொன்னு சொல்றான், நீங்க வேணா எங்களுக்கு 10 நாள் சோதித்து பாருங்க. எத்தனை நாள்? 10 நாள் சோதித்து பாருங்க, எங்க முகம் எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க, அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நாங்க செய்யறோம்னு சொல்றோம். அப்போ இவங்களுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறாங்க? வெஜ்ஜு கொடுக்குறாங்க. மற்றவர்கள் எல்லாம் என்ன சாப்பிட்றாங்க? என்னவோ ராஜபோஜனம் எதுவோ அதை எதையோ. அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. தேவனுடைய வாலிப பிள்ளைகளின் கூட்டத்திலே நீங்கள் இருக்கணும். 10 நாள் அவர்களுக்கு டெஸ்டிங் பீரியட் நடக்குது, ஃபுட்டு கொடுக்கப்படுது, எல்லாரும் சாப்பிட்றாங்க. 10 நாளுக்கு பிறகு 15வது வசனம், 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஒரு வெரி குட் சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. தேவனுடைய வாலிப பிள்ளைகள், கர்த்தர் தெரிந்தெடுத்த வாலிப பிள்ளைகள், அவர்களுடைய முகம் எப்படி இருந்ததா? எப்படி இருந்தது? களையுள்ளதா இருந்ததா. அவர்கள் அடுத்தது 2வது, சரீரம் இப்படி இல்லை, என்ன பாருங்க, சரீரம் இப்படி இல்லை, சரீரம் புஷ்டி உள்ளதா இருந்தது. ஏன்னா ஞானம், அறிவு, புத்தி கூட கர்த்தர் இருக்கிறார், எல்லாம் இருக்குது அவங்களுக்கு. சாப்பிட்ற சாப்பாட்டால எனக்கு பொழப்பு இல்லடா, என் ஆண்டவரால் நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன். நல்லா சத்தமா ஹல்லேலூயா. சரி, இப்போ இவர்கள் தனித்துவமாய் தேவனுக்காக பிரிந்தாங்க இல்லையா? தேவனுடைய காரியத்துக்கு தான் நாங்கள் பயப்படுவோம், தேவனுக்கு மாத்திரம் பயப்படுவோம்னு சாப்பிட்ற சாப்பாட்டுலையும் அவர்கள் என்ன செய்தாங்க? தேவனை மகிமைப்படுத்தினாங்க. இந்த 17வது வசனம், இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஆமென். கர்த்தருக்காக நீங்க சில காரியங்கள்ல நீங்க சில தீர்மானம் எடுக்கணும். உங்க வாலிப வயது வீணா போகாதபடி, இந்த வாலிபத்திலே தேவனை மட்டும் மகிமைப்படுத்தும்படி என்னென்ன காரியங்களை இங்க ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கிறாரோ அதன்படி உங்க வாலிபத்தை திருப்பிக் கொள்ளணும். அப்படி திருப்பும் போது என்ன நடக்கும்? அந்த வாலிப பிள்ளைகள் அன்று தேவன் நாமம் மகிமைப்படும்படியா அந்த உணவு ராஜபோஜனத்தை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் உணவை மாற்றிக்கொண்டார்கள், தீர்மானம் பண்ணினாங்க இல்லையா? இந்த 4 பேர்ல யாரை தான் போய் ஃபேஸ் பண்ணி தைரியமா பேசுறான்? தானியேல் பேசுறான். இந்த 17ஆம் வசனத்துல பார்த்தோம்னா 4 பேருக்குமே தேவன் என்ன செய்தாரு? ஆசீர்வதிக்கிறார். பாருங்களேன், நீங்க எடுக்கிற தீர்மானத்துல கர்த்தர் தயவு வெளிப்படும். 1, 2வது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். ஆமென். என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்கன்னா 4 பேரும் அறிவு, ஞானம், சாமர்த்தியத்தை கொடுக்கிறார். ஆமென். ஆனா இந்த 4 பேர்ல ஸ்பெஷலா ஒரு ஆள், யார் அது?
தானியேலுக்கு மாத்திரம் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் கொடுக்கிற இந்த அறிவு ஞானம்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? நீ வெளியில வரும்போது எப்படிதான் வருவ? கோல்டு மெடலிஸ்டா வருவ. அப்பதான் உனக்கு தெரியும் தேவ ஞானம் என்னோடு இருந்திருக்கிறதுன்னு. இப்ப நீ இன்னைக்கு உறுதி எடுத்துரு, தேவ ஞானம் என்னை வழி நடத்துதுன்னா நான் எப்படி வருவேன்? கோல்டு மெடலிஸ்ட். நீ போய் பவுனு கடையிலே வாங்க வேணாம், போராடலாம் அள்ளிட்டு வந்துடலாம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ தீர்மானம் என்ன செய்யுது? தேவ தயவு வெளிப்படுத்துது. ரெண்டாவது ஆசீர்வதிக்குது. நீ அதுல முந்தி நான் உன்னை நீ இன்னும் நல்ல ஆண்டவருக்குள்ள ஸ்பெஷலா வச்சுக்கிட்டா ஸ்பெஷலா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். 20வது வசனம், ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். ஆமென். ஒரு ஹல்லேலூயா. நீ இதுல இப்போ இந்த 20வது வசனத்துல அவர்களுடைய சாமர்த்தியம் எப்படி இருந்ததுன்னா, அவங்க தேசம் முழுக்க இருக்கிற எல்லா ஞானி அறிவாளின்னு சொல்லிட்டானோல்ல, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லார் மத்தியிலும் கேட்ட கேள்விகள், அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த டெஸ்ட் எல்லாத்துலயும் அவங்க பாஸ் பண்ணி எல்லாரை காட்டிலும் 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாக இவர்கள் இருந்தார்கள். ஒரு ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இப்போ இதுல என்னென்னலாம் ஆசீர்வாதம் வந்தது? அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்தார் ஆண்டவர்? எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். அதுக்கப்புறம் தானியேலுக்கு சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். கடைசியா 10 மடங்கு சாமர்த்தியத்தை கொடுத்தார். இவர்களை போல அந்த தேசத்திலே யாருமே இல்லை, இருக்க முடியாதுன்ற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். இவ்வளோத்துக்கும் காரணம் என்னன்னு சொல்லுங்க? இவ்வளோ தீர்மானம். சத்தமா சொல்லுங்களேன், நல்லா சத்தமா சொல்லுங்க. அப்போ தேவனுக்குள்ள கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் நீ நினைச்சு ஒரே ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையா இருப்பேன். தானியேலை போல அவர் என்ன செய்தாங்க? வெளி தேசத்துக்கு வந்தோம், கர்த்தரை மறக்கல, கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாங்கன்ற வார்த்தைக்கு கீழ்படுகிறாங்க. நாங்களும் எங்க போனாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற நினைவோடு வாழ்வோம்ப்பா, உமக்கு சாட்சியா இருப்போம், உங்க நாமத்தை தான் நாங்க மகிமைப்படுத்துவோம். எங்க வாழ்க்கையில இனிமே கோளாறா நாங்க எதுவும் செஞ்சுக்க மாட்டோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை கோளாறா ஆவாது ஆண்டவரே. நாங்க எல்லாரும் உடைய சத்தியத்தின் பக்கம் திருப்புறோம். நாங்க எடுக்கிற தீர்மானம் தான் எங்க வாழ்க்கையை உயர்த்து போதுன்னா இன்னைக்கே அந்த தீர்மானத்தை நாங்க எடுக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. எழுந்திருப்போம்.